நான் சொல்றேன் 234 வெல்லுவேன், இல்ல ஒரு 500 கூட கொடுங்களேன், வெல்லுவோம் சொல்லிட்டு என்ன இவங்க இதுல எல்லாருமே எங்க பாருங்க, எல்லாருமே வெல்லணும் தான் நினைக்கிறாங்க. நாங்க இங்க பாருங்க எப்படின்னா, வளைந்தும் நெளிந்தும் வெல்வதற்கு பதிலாக நிமிர்ந்து நின்று தோற்பதே மேலானதுன்னு நாங்க நினைக்கிறோம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். சும்மா அப்படி காசை கொடுத்து அதை கொடுத்து 1000 தாரேன் 500 தாரேன் என் மக்களை ஏமாத்தி வெல்வதற்கு பதிலா நேர்மையா நின்று தோற்று போவோம். என்ன கெட்டு போச்சு? இப்போ என்ன கெட்டு போச்சு? உங்களுடைய கட்சி தொண்டர்களுடைய கட்டுப்பாடு, ஒழுக்கம் இதெல்லாம் கண்டு இந்தியாவே மக்களே ஒரு இயக்கத்தக்க இருக்கு. எதுவும் தனியா எதுவும் பயிற்சி கொடுப்பீங்களா? தலைவன் எவ்வளி, பிள்ளைகள் அவ்வளி. நாங்க என்ன சொல்றோம்னா, இது ஒரு மக்கள் இராணுவம். உங்களுக்கு தெரியுதா? மக்கள் இராணுவம் நம்ம கற்பிக்கிறோம். மக்கள் இராணுவம் அந்த ஒழுங்கை என் பிள்ளைகள் கடைபிடிப்பாங்க. நாங்க மாசத்துங்க எங்களுக்கு என்ன சொல்றாரு, நமக்கு மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று எதுவும் இல்லைன்னு. என் மக்களுக்கு இப்ப எதுவும் இல்லை, அதுக்கு ஒரு படை தேவைப்படுது. அதுதான் இந்த படை. இது என் மக்களுக்கான படை. அது ஒரு ஒழுங்கு. இங்க இருக்கிறது யாரு? என் தங்கச்சி. இங்க இருக்கிறது யாரு? எங்க அம்மா. இங்க இருக்கிறது எங்க அக்கா. இது எங்க அப்பா. இது பெரியப்பான்னு நினைக்கும். எங்க கட்சியில பாருங்க, தலைவர்கள் தொண்டர்கள் என்று யாரும் இருக்க மாட்டாங்க. சித்தப்பா, பெரியப்பா, மாமா. என்ன யாராவது தலைவர்னு கூப்பிட்டு பாத்திருக்கீங்களா? ஒன்னு அண்ணான்னு கூப்பிடுவாங்க, இல்ல பெரியப்பான்னு கூப்பிடுவாங்க, இல்ல அப்பான்னு கூப்பிடுவாங்க, இல்ல சித்தப்பான்னு கூப்பிடுவாங்க, இல்லைன்னா மாமான்னு கூப்பிடுவாங்க. இப்படிதான் இருக்கும். நாங்க ஒரு உறவு பிணைப்புக்குள்ள பின்னி வாழுகிற ஒரு தேசிய இனத்தின் அரசியல் பெருங்குடும்பம். அதனால அந்த கட்டுப்பாடு இருக்கு.